அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி கேலக்கிய சித்தர் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஆனால் சில பேர் மட்டும் எனக்கு கேலக்கிய சித்தர் எதுவுமே செய்யலை, நான் உணர முடியல அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த பதிவு சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஷஷ்டி. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி மனமுருகி ஈவினிங் அந்த அபிஜித் நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள். உட்காந்து 108 தடவை வந்து சொல்லுங்கள். மந்திரம் சொல்லிட்ட பிறகு உங்கள் விஷயம் சொல்லுங்கள். இல்லைனா நைட்டு கூட சொல்லலாம். அண்ட் மனமுருகி சொல்லுங்கள், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே உங்களுக்கு உணர முடியல, எதுவுமே நடக்கலை அப்படின்னா உங்களுக்கான நேரம் இன்னும் வரலை அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய கர்மா போய் முன்னாடி நிற்குது அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கான அந்த நேரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. ஆனால் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடம் பிடிக்கிறீங்களோ அந்த அடம் பிடிக்கிறதுல தான் தெரியும் உங்களுக்கு அந்த விஷயம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் டயலாக் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு அது நல்ல விஷயம், அது நடந்தே தீரும், நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆணித்தனமாக நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சித்தர்களாகட்டும், தேவர்களாகட்டும், பிரபஞ்சமாகட்டும், கடவுளாகட்டும் எல்லாருமே வந்து உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு அருள் புரிவாங்க. இது உண்மையான ஒரு விஷயம் கூட. தெய்வத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சித்தர்களுக்கு அதிக சக்தி, அதாவது நம்மளுடைய கர்மாவை வாங்கி குடிக்க சக்தி அவங்களுக்கு இருக்குது. தெய்வம் வந்து நமக்கு வந்து அருள் புரியும், பட் அந்த கர்மாவை எடுத்துக்காது. பக்தர்கள் வந்து நம்மளுடைய கர்மாவை எடுத்துப்பாங்க. இதுக்கு உதாரணம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் சித்தர்களை வழிபட ஆரம்பிங்க. கிழக்கே சித்தர்னு இல்லை, எந்த சித்தர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் அந்த ஜீவ சமாதிகளுக்கு போங்க. மனமுருகி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்து கண்மூடி தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணலனாலும் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக மற்றவங்களை குறை சொல்லிட்டு பட்டு கோவப்பட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் தியானம் பண்ணாலும், 1/2 அன் ஹவர் மட்டும் பிரபஞ்சத்தில் பேசினாலும், 1/2 அன் ஹவர் மட்டும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலும் மட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கும் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படின்னா மீதி நேரம் ஃபுல்லாக நம்மளுடைய கோபம், விருப்பு இதெல்லாமே காட்டுறோம். அதுதான் சீக்கிரமாக ஃப்ரீக்வன்சியாக வைப்ரேஷனாக வந்து நம்மளுடைய யூனிவர்ஸில் ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற ரிசல்ட் தான் கிடைக்கும். அதனால் உங்களுடைய அந்த கோபத்தன்மை, உங்களுடைய தேவையில்லாத அந்த பழிவாங்கும் தன்மை இதெல்லாமே குறைச்சிக்கிட்டு கொஞ்சமாக அமைதி நிலைக்கு வாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படிலாம் மெடிடேஷன் பண்ணணும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்து யூனிவர்ஸ்ட்டை பேசினாலே உங்களுடைய எண்ணங்கள் சீக்கிரமாக நிறைவேறும். மட்டும் இல்லாமல் மனநிலைமையை ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எண்ணங்களுக்கு அதீத சக்தி இருக்குது. இது நிறைய சயின்டிஃபிக்கலாக ப்ரூவனான ஒரு டெக்னிக். உங்கள் எண்ணங்களுக்கு அதிக சக்தி இருக்குது. இதை நீங்களே சில டைம் உணர்ந்திருப்பீங்க உங்களை அறியாமலே. ஸோ உங்கள் எண்ணங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். இப்போ நடக்கலைனாலும் பொறுமையாக நடக்கும்ன்றதை மட்டும் நம்புங்க. கண்டிப்பாக நடக்கும்.